அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரையில் செஞ்ச பஸ்தாவிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பஸ்தா என்று தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது கட்டாயம் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் பஸ்தாவை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இது பாயில் ஆகிற கெப்புக்குள்ள இதுக்கு சைடிஷாக நான் சிக்கனை ஆல்ரெடி தந்தூரி மசாலா எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு ரோஸ்மெரி லீஃப் வச்சு ஏர் ஃப்ரையரில் சுட்டு எடுத்துக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட் ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சூடானதும் 3 மீடியம் சைஸ் வெங்காயம், தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் கலர் வரும் வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், கறி லீவ்ஸ், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து ஜிஞ்சர் கார்லிக்கோட பச்சை வாசம் போகும் வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதோட 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் இந்த ஆயிலோடையே சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லா கலர்ஃபுல்லாக வரும். இப்போது இது கூட 2 கேரட் சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு ஃப்ரை பண்ணி வச்ச சொசேஜஸையும் ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சூப் கேப் சேர்த்துக்கோங்க. இப்படியான டிஷ்ஷுக்கு சேர்த்தா தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இப்போது இது கூட 3 டேபிள் ஸ்பூன் சோய் சாஸ் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு டொமேட்டோ சாஸ் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட கேப்சிகம் நான் 3 கலரில் சேர்த்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக பொமோகிரானேட் மொலாசஸ் சேர்த்துட்டு ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருந்த பஸ்தாவை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாரும் டிஎம் பண்ணி கமெண்ட் பண்ணி எல்லாம் கேட்டிருந்தீங்க பஸ்தா எப்படி உதிரியாக குழையாமல் வருகுதுன்னு. அதுக்கு ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். வாட்டர் நல்லா கொதி வந்ததும் பஸ்தாவை ஆட் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸுக்கு பாயில் பண்ணி கூல் வாட்டரில் 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு மேலாப்பில் ஆயில் ஆட் பண்ணி ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்தால் பஸ்தா விட்டாமல் உதிரியாக வரும். இப்போது நம்மளோட ஈஸியான டேஸ்டியான பஸ்தா ரெடி. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான மெத்தட் இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.